ஓகே, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் எக்ஸல் அப்ளிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸலில் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு டைமை சேவ் நிறையா பண்ணி கொடுக்கும். ரிடியூஸ் எல்லாம் பண்ணும். எரர்லாம் நம்ம மேனுவலாக பண்ணும்போது நிறைய ரெடியூஸ் ஆட்டோமேஷன் வந்தாலே இந்த எரர்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுற விஷயங்கள், டைமை சேவ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்ல. இந்த ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்லேயும் அதே மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் கொலாபரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டை உங்கள் கம்பெனி உள்ள இருக்கிற நிறைய எம்ப்ளாயிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு முடியும். ஸோ கொலாபரேஷன் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். சரி, ஓகே, ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றத பற்றி பேசுகிறோம். என்ன பாது அப்படின்னா, ஒரு விபிஏல நீங்கள் கோட்லாம் எழுதியிருப்பீங்க. விபிஏ கோட்லாம் நீங்கள் பார்த்தது உண்டு அப்படின்னா அந்த மாதிரி இதுவும் ஒரு கோட், ஓகே, ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 2020-21 டைமில் வந்து எக்ஸலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் எக்ஸலில் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸலில் தான் ஆட்டோமேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது, ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ணுறதுன்ற மாதிரி விபிஏ கூட பார்த்திங்கன்னா எக்ஸலில் தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி விபிஏவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வருதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இதை பற்றி நம்ம பேசும்பொழுது விபிஏல உள்ள நிறைய ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எழுதின ஒரு கோடிங் மாதிரி இருக்கும். ஒரு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்னா இதை நீங்கள் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் இதில் நிறைய ஆட்டோமேஷன்ஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரியலனா கூட ரொம்ப பேசிக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முடியும். சரி, ஓகே, இது பெனிஃபிட் பார்த்துட்டோம். இதோடைய ஸ்ட்ரக்சர், டேட்டா ஆர்கிடெக்சர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம். 2020-21 டைமில் இது பப்ளிஷ் பண்ணப்படுது. இப்போ இது பயங்கர பூமிங்கில் இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ இதை பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால இந்த டாப்பிக்கையும் நான் கவர் பண்ணுறேன். ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்து இந்த விபிஏவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் இருக்கோம். விபிஏவே யூஸ் பண்ணுறோம். பட் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கொலாபரேட் பண்ணுறது, ஆன்லைன் எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது, ஆன்லைன்லேயும் மாறி மொபைல் டிவைஸ்ன்னு நிறைய பண்ணுறதுனால அந்த கம்பேட்டபிலிட்டி விபிஏல இல்லை. விஷுவல் பேசிக்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்றதுல அந்த கம்பேட்டபிலிட்டி இல்லை. ஒருவேளை நீங்கள் விண்டோ மிஷின் வச்சுருக்கீங்க, விண்டோஸ் ஓஎஸ் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டரில் உள்ள எக்ஸலில் ரன் ஆகும் விபிஏ. பட் ஆன்லைனில் உள்ள எக்ஸலில் விபிஏ ரன் ஆகாது. அதனால அதை ஓவர் கம் பண்ணுற முக்கியமான ஒரு பெனிஃபிட்டை இந்த ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் கொடுக்குது. ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் என்னமோ நம்ம 2020 தான் பண்ணுறோம். பட் விபிஏவை 1993 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் மறந்துடக்கூடாது. இன்னும் கூட எல்லா ஆஃபீஸ்லேயுமே நிறைய ஆட்டோமேஷன்ஸ் லோக்கலில் பண்ணுறதுக்கு விபிஏ பயங்கரமான ஒரு டூல்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதில் நிறைய எக்ஸல் வச்சுருக்கீங்க. அந்த எக்ஸலில் என்ன மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். மைக்ரோசாஃப்ட் 365 2020 இப்படி நிறையா வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 பிஸ்னஸ் ப்ரீமியம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா E3 and E5 பீப்புளுக்கு வந்து இது இருக்கும், இந்த லைசன்ஸ் டைப்புக்கு இருக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 என்டர்பிரைஸ் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுவோம்ல, அப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் E1 or F3ன்ற இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அது இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி பிளானுக்கு இருக்குன்ற மாதிரி நிறையா பேருக்கு இது இருக்கும். இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்களே, என்ன ஸ்கிரிப்ட்? ரொம்ப சிம்பிளாக இந்த ஷீட்டில் வந்து எனக்கு வந்து நிறைய டேட்டா இருக்குது. நிறைய டேட்டாவை நான் ஹைடு பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டேட்டாவை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஹைட் பண்ணி வச்சுருக்கும் பொழுது நான் ஒன்றா போயிட்டு அன்ஹைட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். மொத்தமாக செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், அன்ஹைட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணால் ஹைட் பண்ண எல்லா செல்லுமே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்கிரிப்ட் நான் கிளிக் பண்ண உடனே, அதாவது முதல்ல ஆட்டோமேட்ன்ற ஒரு டேபுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணுறீங்க. இந்த டேப் இருக்கா இல்லையான்றது ஃபஸ்ட்டு விஷயம். ஒருவேளை இல்லைன்னா தேடி பாருங்கள். கஸ்டமைஸ் ரிப்பனில் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் தட் இஸ் ஆட்டோமேட் அப்படின்ற இதை செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் ஆல் ஸ்கிரிப்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய ரீசன்ட் சாம்பிள் ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடிட் பண்ண முடியும்.
ஒருவேளை இதில் இருக்கிற கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் ஃபர்தராக அதை மாற்றணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் டெஃபினெட்லி பண்ணுவீங்க. பட் இப்போ ஒரு கோட் எப்படி ரன் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஹைட் ஆல் ரோஸ் அண்ட் காலம், அதாவது ஹைட் பண்ணப்பட்டு இருக்கிற இந்த ஷீட்டில் நிறைய ஹைட் பண்ணோம் இல்லையா, நம்ம பர்பஸாகவே பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், அன்ஹைடுன்றதை கிளிக் பண்ணி ரன் பண்ணும்பொழுது ரொம்ப குயிக்காகவே என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி தான் விபிஏல நடக்கும். பெரிய ஆக்ஷன், ஒரு 10-20 ஆக்ஷனு டக்குன்னு கிளிக் பண்ண உடனே டப்புன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இதை மாற்றி ரன்னு பண்ண உடனே அது உடனே நீங்கள் முடிகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்னா என்ன, வரலாறு என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது, பண்ணால் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்கமிங் கிளாஸஸில் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது, இது இன்னும் கொஞ்சம் டெஃபினெட்லி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறது. ஒருவேளை நான் ஏதாவது ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அதை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அதை ரன் பண்ணாலுமே உங்களுக்குமே அது ஒர்க் ஆகுன்ற பெனிஃபிட் இதில் இருக்குன்றது விபிஏ மாதிரி தான். விபி ஆஃப்லைனில் மட்டும் இது ஆன்லைன்லேயும் ஒர்க் ஆகும். சம்டைம் எக்ஸல் ஆன்லைனில் யூஸ் பண்ணுவீங்க, அதே எக்ஸல் ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுவீங்க, அதே எக்ஸலில் மொபைல் யூஸில் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் போதும், அந்த ஆட்டோமேஷன் நீங்கள் குயிக்காக பண்ணிக்க முடியும். இது ஒரு புரிதலை கொடுக்கும். இது என்னன்றது தெரிய வரும். டெஃபினெட்லி நீங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ் ஆர் கிளாஸஸில் இருக்கும் பொழுது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் இன்னும் டெஃபினெட்லி இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபீஸ் ஸ்கிரிப்டை பற்றின டீட்டெயிலோட பேசலாம்.